வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அசத்தலான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வழக்கமான பன்னீர் கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையான ஒரு ஸ்பைசியான கிரேவி. கிட்டத்தட்ட செட்டிநாட் குசைனில் நம்ம எல்லா ஸ்பைசஸும் அரைச்சி பண்ணுற மாதிரி இதுக்கு சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீர் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நிறைய சேர்த்திங்கன்னா கசந்து போயிடும், அதனால 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட கிராம்பு வேணால் நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கரிஞ்சு போயிடக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த வாசம் வரும், அப்படியே அந்த ஸ்பைசஸோட வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ பண்ணுற மசாலா ஒரு பன்னீர் பேக்குக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீருக்கு இந்த மசாலா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் பன்னீர் நிறையா சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த மசாலாவை நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சிடலாம், இருக்கட்டும். அடுத்து இதே பேனில் ஒரு 1/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த நெய்லேயே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். 2 சைடும் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நெய்யில் பன்னீர் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட அரோமா செம்ம சூப்பராக இருக்கும். இது மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இதே நெய்லேயே நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப பொடியாக இருக்கணும்ட்டு இல்லை, ஓரளவு தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும். இதோட ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக இருக்கனால 3/4 மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருந்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இது குக் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சிருங்க. இப்போ இந்த அரவையோட ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இப்போ இதை இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ட்ரையாக இருக்கனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். மசாலாவை நம்ம வறுத்து சேர்த்துருக்கனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது சப்பாத்திக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன், ஆனால் தோசைக்கு அதை விட அட்டகாசமாக இருந்துச்சு. குக் ஆகிட்டு இருக்கும் போதே இதோட ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போது இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்க்கும் போது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். அதனால சும்மா இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அது மேலே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேருங்க. அப்போ தயிர் திரிஞ்சு போகாது. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரோடு சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கனால அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ஃப்ளேமில் வைக்காமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க.
லாஸ்ட்டாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது அந்த புளிப்பு ஃப்ளேவரை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்பைசஸும் நல்லா சட்டில் ஆகிடும். ஸோ நல்லா ஒரு பேலன்ஸ்டு ஃப்ளேவர் இருக்கும் இதில். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிபி இது. இந்த கடாய் பன்னீர்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுற ஒரு ரெசிபி தான். கொஞ்சம் ட்ரையான சைடிஷ் ரெசிபி. யூஸ்வலாக சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.